Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த சூப்பர் கிளாம் ஆன இந்தியன் பிரைடல் மேக்கப் லுக் தமிழில் எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறீங்க. இந்த லுக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாலெஸ் ஆன பேஸ் அண்ட் சூப்பர் கிளிட்டர் கட் க்ரீஸ் கோல்டன் கட் க்ரீஸ் ஐ லுக் எப்படி பண்ணுறது உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் எனக்கு இந்த லுக் வந்த விதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேர் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பன் ஹேர் டூ தான் நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இந்த ஹேர் ஸ்டைல் நான் வந்து உங்களுக்கு ஃபுல் டுட்டோரியல் இன்றைக்கி நான் காமிக்கல, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் அப்படி பண்ணால். பட் உங்களுக்கு தனியாக ஹேர் ஸ்டைல் வீடியோ பார்க்கணுன்னு எனக்கு சொல்லுங்கள், நான் அதுக்குன்னு தனியாக செய்கிறேன். பட் இதோட அங்கே இங்கேன்னு பண்ண ஹேர் டூ கிளிப்ஸ் நான் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த லுக் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். நம்ம ஹேர் ஸ்டைல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஆல்ரெடி நெட்டி சுட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பின்னாடி பூஃப்காக நான் இந்த ஹேரை டீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று ஒன்றா எடுத்து செக்ஷன் பை செக்ஷன் எடுத்து நான் டீஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு வால்யூம், பட் அட் த சேம் டைம் ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ஒரு ரவுண்ட் பூஃப் வர வைக்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். ஓகே, இந்த ஒரு ப்ரஷ் வச்சு நம்ம இதை அழகாக சீவி நீட்டாக பின் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் நான் அந்த ஒரே ஒரு செக்ஷன் ஹேர் எடுத்துகிட்டு இந்த ரோலரில் வச்சு நான் பின் பண்ண போகிறேன். பின்னாடி ஹேர் ஸ்டைலை நான் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். ட்விஸ்ட் பண்ணி புல் த்ரூ பன் பிரைட் மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த பின்ஸ் எல்லாம் நான் எடுத்துருவேன் கைஸ் லாஸ்ட்டில், ஸோ டோன்ட் வரி. இப்போ இந்த ரோலரை எடுத்துடுறேன். ஒரு 15 மினிட்ஸாக அது இருக்குது. ஸோ ஆல்ரெடி அதில் வால்யூம் வந்திருக்கு. இப்போ ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் லைட்டாக டீஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ சைட்லேயும் அழகாக வால்யூம்னஸாக தெரியும். இப்போ பாக்கி இருக்கிற ஹேரை நான் வந்து கேர்ள் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஓகே, ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிடலாம். இதான் நம்மளோட ஹேர் ஸ்டைல் இன்னைக்கு. இப்போ மேக்கப்புக்கு போயிடலாம் கைஸ். ஸ்டார்டிங் வந்து நான் மாய்ஸ்சரைசர் ஆஸ் யூஷுவல் அப்ளை பண்ணுறேன். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின். இப்போ நம்மளோட டார்கெட்டே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்க்கு சூப்பராக ஃபுல் கவரேஜ் மேக்கப், அட் த சேம் டைம் ஃபேஸை வந்து கேக் ஆகாமல் எப்படி மேக்கப் பண்ணணும் தான் எனக்கு காட்டியிருக்கேன். ஆனால் பேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ பேஸை எடுத்துகிட்டு 2 கண்லேயும் நம்ம ஐ பேஸ் அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா நீ கட் க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ சூப்பர் ட்ரமாட்டிக்கான ஒரு ஐ லுக் இது. ஐப்ரோஸ்க்கு நான் ஒரு ஐப்ரோ கேக் எடுத்துகிட்டு 2 கலர் பிளாக் அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி ஃபில் இன் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா. அண்ட் நான் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் மென்ஷன் பண்ணுற எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஐப்ரோ சுற்றி ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்துகிட்டு ரொம்ப கம்மியாக தான் அப்ளை பண்ணுறேன். அதையே நான் வந்து மேலேயும் கீழே 2 இடத்துலையுமே ஐப்ரோ சுற்றி மேலே கீழே 2 இடத்துலையும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஐ ஷேடோக்கு நான் டைரெக்டாக ஒரு லைட் பர்ன்ட் ஆரஞ்சு ஷேடை எடுத்துகிட்டு க்ரீஸில் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த க்ரீஸ் கலரை இன்னும் டார்க்கராக ஆக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ப்ரௌனிஷ் ஆரஞ்ச் ஷேடை எடுத்துகிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண ஆரஞ்சுக்கு மேலேயே இந்த கலரை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம கட் க்ரீஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக ஒரு டிஃபைண்டாக வரும். ஸோ க்ரீஸில் இதுக்கு மேலே நம்ம ஐ ஷேடோ போட போகிறது கிடையாது இன்றைக்கி. ஸோ இப்போ கன்சீலர் எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நான் கட் க்ரீஸ் செய்கிறேன். ஸோ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் அதே கன்சீலர் வச்சு நான் லிட்டில் ஃபுல்லாக ஃபில் இன் பண்ணிடுறேன். ஷேடோக்கு ஒரு எல்லோயிஷ் கோல்டு கைஸ். இது வந்து ஆன்டி கோல்டு அந்த மாதிரி கிடையாது, நல்லா ப்ரைட் எல்லோ கோல்டு. இந்த கலர் வச்சு பண்ணணுன்னு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. ஸோ கட் க்ரீஸ்க்கு பர்ஃபெக்டான ஒரு கலர் இது நான் சொல்லுவேன். ஸோ இந்த எல்லோ கோல்டை நான் கண்ணு லிட் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன், நம்ம கட் க்ரீஸ் பண்ண இடம் ஃபுல்லாக வரைக்கும். அண்ட் இப்போ நான் கிளிட்டர் ஆட் பண்ணுறதுக்கு கிளிட்டர் க்ளூவை லைட்டாக ஃபிங்கரால் கை விரலால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ கிளிட்டர் கோல்டன் கிளிட்டர் நான் ஆட் பண்ணுறேன் கைஸ். இது நேரில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு, கேமராவில் அவ்வளோவா தெரியல, பட் ஓரளவுக்கு நீங்கள் பார்க்கலாம். நேரில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு.
இப்போ நான் ஜெல் ஐலைனர் எடுத்துகிட்டு கண்ணு மேலே நான் வரைஞ்சிட்ருக்கேன். நான் விங் போனேன், பட் ரொம்ப திக்காக இல்லை, ப்ரிசைஸ் ஆன ஒரு விங்காக நான் பண்ணியிருக்கேன் இங்கே. இப்போ ஃபால்ஸ் லேஷஸை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் மேக்கப்பை ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் கண்ணு கீழே இருந்த ஃபால் அவுட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன் வெட் வைப்ஸ் வச்சுட்டு. அதுக்கப்புறமா நம்ம ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே நான் 2 ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து பெனிஃபிட் ப்ரொஃபஷ்னல், இன்னொன்று வெட் அண்ட் வைல்டோட டூயி பேஸ் ப்ரைமர். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின், ஸோ மாய்ஸ்சரைஸ் பண்ணணும் ஸ்கின்னை எவ்வளோ முடியுமோ ரைட் பிளேசஸில் கரெக்டான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி ஆர் கரெக்டான ப்ரைமர் யூஸ் பண்ணி நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். வாய் சுற்றி கண்ணு கீழே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கவங்களுக்கு ஸோ அங்கெல்லாம் நம்ம இந்த ஆரஞ்ச் கரெக்டர் வச்சு அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த ஆரஞ்ச் கரெக்டர் வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷனை க்ரே ஆகாமல் காப்பாற்றும். ஸோ இது ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். நீங்கள் ப்ரைடல் மேக்கப் பண்ணாலும் சரி, இல்லை நார்மலாகவே நீங்கள் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் இந்த ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணுறது. ஃபவுண்டேஷன் போட்டால் நகராமல் இருக்கிறதுக்காக நான் ரொம்ப கொஞ்சமாக லூஸ் பவுடர் எடுத்துகிட்டு இந்த ஆரஞ்ச் கரெக்டரை செட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம ஃபவுண்டேஷனுக்கு போகலாம். இப்போ நான் ஃபவுண்டேஷனுக்கு 2-3 ஷேட்ஸ் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்களோட ஸ்கின்னில் டாட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியல ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு எப்படி பிளெண்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கேன். ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி டேபிங் மோஷன் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் கிடைக்கும். நான் என்னோடய ஆல்ரெடி ப்ரஷ் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃப்ளாட் ப்ரஷ் ரொம்பவே ஒரு அண்டர்ரேட்டட் ப்ரஷ், ரொம்பவே எனக்கு பிடிக்கும். எங்கெல்லாம் தேவைப்பட்டுச்சோ அங்கே மட்டும் நான் செகண்ட் லேயர் டாட்ஸில் அப்ளை பண்ணி இந்த தடவை ஸ்பாஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் லேயர் நான் எப்போவுமே ஸ்பாஞ்ச் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ கன்சீலருக்கு போகலாம். கண்ணு கீழே டார்க் சர்க்கிள்ஸை ஹைட் பண்ணுறதுக்கு நம்ம கன்சீலர் அவங்களோட ஷேட் கொஞ்சம் எல்லோ அண்ட் ஆரஞ்ச் மிக்ஸ் பண்ண ஷேட் மாதிரி எடுத்துகிட்டு நான் அவங்க கண்ணு கீழே இதை நான் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் ப்ரஷ் வச்சு தான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்பாஞ்ச் வச்சு ஒரு செகண்ட் டேப் கொடுத்துக்கலாம். க்ரீம் கான்டூரிங் பண்ணிகிட்ருக்கேன் நான் இங்கே. அவங்களோட ஃபேஸில் இருக்கிற சைட் போர்ஷன்ஸில் எல்லாமே நம்ம இப்போ கான்டூர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபேஸும் நல்லா ஒரு சிசில்டாக நல்ல ஷார்ப்பாக தெரியும். அண்ட் அதோடு சேர்த்து க்ரீம் ஹைலைட்டரும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். க்ரீம் கான்டூரிங் அண்ட் ஹைலைட்டிங் சேமாக அட் த சேம் டைம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இங்கே. ஸோ எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு நான் இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். க்ரீம் கான்டூரிங் பிளெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிப்லிங் ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் கைஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு. ஒரு க்ளீன் ப்ரஷ் வச்சு தான் நீங்கள் எப்போவுமே பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹைலைட்டரோடையோ இல்லை ஃபவுண்டேஷனோடையோ மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இன்னும் எதுவுமே செட் பண்ணலை பவுடர் வச்சு. இப்போ தான் நம்ம செட் பண்ண போகிறோம். கண்ணு கீழே பேக்கிங் செய்கிறேன் லூஸ் பவுடர் வச்சுட்டு. ஸோ இவங்க ட்ரை ஸ்கின்ங்கிறதுனால நான் ஃபுல் ஃபேஸ்க்கு பேக் பண்ணல. கண்ணு கீழேயும் நோஸ் பிரிட்ஜ் ஏரியாவில் மட்டுமே நம்ம பேக் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மற்ற இடத்துல வந்து காம்பேக்ட் பவுடர் ரொம்ப லைட் லேயரில் நான் 2 ஷேடையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்களா என் ப்ரஷ் எப்படி ரவுண்டாக இருக்குது. தேவையான இடத்துல மட்டுமே அந்த பவுடர் போய் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நான் அந்த பேக்கிங்கை எடுத்துடுறேன். கண்ணு கீழே லைட்டர் ஷேட் பவுடர் வச்சு செட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணும்போது பவுடர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, பட் கரெக்டான விதத்தில் யூஸ் பண்ணால் கேக்கியாகவே இருக்காது ஃபேஸ். கண் மேக்கப்புக்கு நம்ம மை வச்சிட்ருக்கோம் இங்கே டார்க்காக திக்காக
அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். உள்ளேயும் வைக்கிறேன், அதே சமயம் கண்ணுக்கு வெளியவும் இதே மையை வச்சிட்ருக்கேன். அதில் ஒரு ஸ்மட்ச் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் பென்சில், டார்க் கோல் பென்சில். இதை வந்து நான் இப்போ பிளாக் ஐ ஷேடோ வச்சு செட் பண்ணுறேன். ஸோ நமக்கு கண்ணில் இருக்கிற மை நகரவே நகராது. நம்ம ஃபேஸ் மேக்கப்புக்கு வந்துடலாம். திருப்பி இங்கே நான் க்ரீம் கான்டோர், க்ரீம் ப்ளஷ், க்ரீம் ஹைலைட் எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு பவுடர் கான்டோரிங் வச்சு இங்கே செட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பவுடர் ப்ளஷ்ஷும் போடலாம். பவுடர் ப்ளஷ்க்கு அதில் அந்த பேலட்டில் இருக்கிற பிங்க் கலர் ப்ளஷ்ஷையே நான் லைட்டாக கார்னர் எங்கே கான்டோர் அப்ளை பண்ணுமோ அதுக்கு மேலே அதே டைரெக்ஷன் ஷேப்லேயே நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அந்த ஹைலைட்டர், ஓ மை காட், எவ்வளோ ரொம்ப அழகான ஒரு ஹைலைட்டர் கைஸ். பாருங்கள், என்ன ஒரு ஷைன், பிளைண்டிங்கான ஷைன், ரொம்ப சூப்பரான டெக்ஸ்சரில் இருக்கிற ஒரு ஹைலைட்டர், ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ லிப்ஸ்க்கு நான் வந்து இங்கே ரெட் லிப்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் ஆப்வியஸ்லி. அதுக்கு முன்னாடி லிப் லைனர் வச்சுட்டு இவங்க லிப்ஸில் லைன் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போது. கிளாசிக்கான 2 ரெட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்லேருந்து ரூபி வூ அண்ட் ரஷ்யன் ரெட், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து இன்னும் மேட் ஃபினிஷ் ஆகிறதுக்கு கலர் பாப்லேருந்து க்ரீப்பர் ஷேடுன்னு நினைக்கிறேன், அந்த லிக்விட் லிப்ஸ்டிக்கை நான் இவங்களோட லிப்ஸில் அப்ளை பண்ணுறேன். லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணி முடிச்சோடனே வாய் சுற்றி க்ளீன் பண்ணணும். கன்சீலர் வச்சு எப்படி ஐப்ரோஸ்க்கு க்ளீன் பண்ணோம் அதே மாதிரி லிப்ஸ்டிக்கும் பண்ணலாம், நீட் லுக் கிடைக்கும். அண்ட் இப்போ செட்டிங் ஸ்ப்ரே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்சால் ஒரு கடைசி டேப் கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ ஜுவல்லரி போட வேண்டிய டைம் வந்துருச்சு. இயரிங், சோக்கர் பீஸ் எல்லாம் போட்டுட்டோம். எண்டு பொட்டும் வச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த லுக். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இந்தியன் கிளாம் பிரைடல் மேக்கப் லுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனலுக்கு. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பாய்.